ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் பூபேஷ். வெல்கம் டு வைரல் சினிமா. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நியூஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னே சொல்லாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சோல் குட்டான ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம எல்லாருமே அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ சூப்பரான படம், ரொம்ப நாள் ஆச்சுடா நம்ம எல்லாருமே அந்த படத்தை என்ஜாய் பண்ணோம் இல்லையா? அண்ட் அந்த படத்தோட டேரக்டரையும் நம்ம பாராட்டணும். அந்த படத்தோட டேரக்டர் யார்? நம்ம அபிஷன் ஜீவன். அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அந்த ரோலுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்மளெல்லாம் ஒரு சின்ன சீன்லேயே அழ வச்சிருப்பார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அபிஷன் ஜீவன் பற்றி தான் இன்றைக்கி ஒரு நியூஸுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலியோட ப்ரொமோஷன் ஈவெண்ட்டில் அவரோட லவ்வர் கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாருங்க. என்ன ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உன் கூட ரொம்ப நாளாக இருக்கேன், நீயும் என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிற, கம்மிங் அக்டோபர் 31 நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட லவ் ப்ரொப்போசல் பண்ணியிருப்பாருங்க. அத்தனை பேர் முன்னாடி, அதாவது ஒரு ஸ்டேஜில் இந்த ஒரு லவ் ப்ரொப்போசல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அந்த நேரத்தில் யாராலையும் நம்ப முடியல. பார்க்குறப்போ சூப்பர்ரா, க்யூட்ரா, இவங்க என்ன ஆன்சர் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம அபிஷனோட மேரேஜுங்க. ஆமாங்க, அவரோட நீண்ட நாள் பெஸ்ட் ஃப்ரெண்டான அகிலாவை இன்றைக்கி அவர் மேரேஜ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷன் லைஃப்பில் 3 ஹாப்பியான விஷயம் நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் டேரக்டராகவும் ஆகிட்டார், டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட்டும் பார்த்துட்டாரு. 2வது விஷயம், அவருக்கு ஒரு கார் ப்ரைஸாக கிடச்சிருக்குங்க. அண்டு 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பிடிச்ச ஒரு பொண்ணோட மேரேஜும் நடந்திருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டூரிங் சினிமா சார்பாக ஹாப்பி மேரிட் லைஃப். நம்ம விஷால் சாரோட மகுடம் படத்தோட ஷூட்டிங்கில் நடந்த ப்ராப்ளம்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியுங்க. அதாவது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டைரக்டர் ரவி அரசு இருக்கார் இல்லையா, அவருக்கும் நம்ம விஷால் சாருக்கும் சில ப்ராப்ளம் நடந்திருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ அதனால் நம்ம டைரக்டர் ரவி அரசை நான் ஷூட் பண்ண மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பேக்கப் பண்ணிட்டு போயிட்டார். பட் நம்ம விஷால் சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நானே இந்த ஷூட்டிங் டைரக்ட் பண்ணுறேன், இந்த படத்துக்கு நானே டேரக்டராக இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை அவர் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் சார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது டேரக்டர் வெளியே போனதுக்கப்புறமுமே கூட நானே டேரக்டராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காருங்க. பட் இப்போ என்ன ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னா, டைரக்டர் அசோசியேஷன் அண்ட் ஃபிஃப்சி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேரக்டரே இந்த படத்தை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் நீ எப்படி இந்த படத்தை டைரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷால் சாரை ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங்கை நீங்கள் இப்போயே ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மகுடம் படத்தோட ஷூட்டிங் இப்போதைக்கு தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்குங்க. இந்த மாதிரியான விஷயம் நம்ம விஷால் சாருக்கு புதுசு இல்லைங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி துப்பறிவாளன் 2 படத்திலே இதை நம்ம பார்த்துருக்கோம். விஷால் சாருக்கும் நம்ம மிஸ்கின் சாருக்கும் சில ப்ராப்ளம் நடந்து அவரும் இதே மாதிரி தான் வெளியே போய் நம்ம விஷால் சாரே இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்கிற மாதிரி சில விஷயம் பண்ணார். இப்போது மகுடம் படத்துக்கும் அதே மாதிரியான விஷயம் தாங்க நடந்திருக்கு. அதாவது இந்த ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டர் அசோசியேஷன்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரவி அரசு கிட்டேருந்து என்ஓசி உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் டைரக்ட் பண்ணணும், அது வரைக்கும் நீங்கள் உங்கள் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷூட் ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எப்போ ஷூட் கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டாமினிக் அருண் டைரக்ஷனில் துல்கர் சல்மான், கல்யாணி பிரியதர்ஷன், சாண்டி மாஸ்டர், நஸ்லின் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடித்த லோக்கா அப்படிங்கிற படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுங்க. அந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்கே, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக ஒரு வேம்பையர் சப்ஜெக்டை பேஸ் பண்ணி ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணாங்க. வசூலும் பார்த்தீங்கன்னா அந்த படம் ரொம்ப சூப்பராகவே கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அந்த படத்தோட பார்ட் 2க்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, அந்த படத்தில் மூத்தோன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குங்க. அந்த கேரக்டர் யாராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தோட பார்ட் 2க்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அண்ட் அந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூத்தோன் அப்படிங்கிற ரோலில் நம்ம மம்முட்டி சார் தான் நடிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்ததுங்க. இந்த ஒரு நியூஸை கேட்டதுமே இந்த படத்துக்கு இருந்த ஹைப் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த லோக்கா 2 அந்த படத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம கல்யாணி பிரியதர்ஷன் அவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போது ரீசெண்டாக ஒரு வீடியோ அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கா 2 படத்தில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கும் போல் அவங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அவங்க ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி அக்டோபர் 31 பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சாரோட ரசிகர்கள் ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்த்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லாங்க.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம அஜித் சாரோட அட்டகாசம் படம் இருக்கு இல்லையா? அந்த படம் ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. அந்த படத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, ஒரு ரவுடி அப்படிங்கிற மாரி ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஒரு வைபான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இந்த படம் ரிலீஸ் பண்றாங்க. நம்ம போயிட்டு நம்ம தல அவர வந்து நம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஃபேன்ஸ்லாம் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்த சமயத்தில, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அந்த ஷோலாம் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. ஆமாங்க, ரிலீஸ் வந்து தள்ளி போயிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம டிக்கெட் புக் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ரீஃபண்டும் பண்ணிட்டாங்க. ஸோ படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலா வந்த ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப டல்லா, "அட போங்கடா" அப்படிங்கிற மாரி தான் தியேட்டர விட்டே வெளிய போனாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாவே இருந்தது. ஏன் அப்படின்னா, அந்த படத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு சாங்லாம் இருக்கும். "தெக்குச்சி மேல என்ன பத்தி கேளுன்னு" நம்ம தலலாம் டான்ஸ் ஆடுற மாரியான சீக்வென்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா நம்ம டான்ஸ் ஆடலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வைப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆசையா வெயிட் பண்ண ஃபேன்ஸுக்கு இன்னைக்கு ஒரு சோகமான நாளாவே போயிடுச்சுங்க. அஜித் சாரோட விடாமுயற்சி படத்துல ஒன் ஆஃப் த வில்லனா நடிச்சவர் தாங்க நம்ம ஆரவ். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கழகத் தலைவன் அப்படிங்கிற படத்துலயும் அவர் வந்து ஒரு வில்லனா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருப்பாரு. அண்ட் நெறைய படங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஹீரோவா நடிச்சிருக்காரு. இவரு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் மூலியமா தான் ஃபேமஸ் ஆனாரு. அதாவது ஃபர்ஸ்ட் சீசன்ல அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. அண்ட் அந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா, டைட்டிலும் அவர் வந்து வின் பண்ணியிருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆரவ் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி ஒரு புரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. ஆமாங்க, அவர் வந்து ப்ரொடியூசராவும் ஆயிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் ஒரு அனௌன்ஸ் ஒன்று பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, இயல்பான யதார்த்தமான படங்களை கொடுக்கறதுக்காக நான் இந்த ஒரு முயற்சியை ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அவருக்கு நம்ம டூரிங் சினிமா சார்பாக வாழ்த்துக்கள். நம்ம விக்ரம் சார் அடுத்து யார் கூட சேர்ந்து படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருந்ததுங்க. இப்போ அதை பற்றி ஒரு அஃபிஷியல் நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்குங்க. யார் கூட படம் பண்ண போறாரு அப்படின்னா, போடி ராஜ்குமார் அப்படின்னு ஒரு டைரக்டர். இவர் என்ன படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் எந்த படமும் பண்ணதில்லைங்க. இவர் வந்து ஒரு டெபியூ டைரக்டர். ஆமாங்க, ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணியிருக்காரு. இன்னும் பெரிய படம் எதுவுமே பண்ணல. ஆனால் ஃபஸ்ட்டு படமே நம்ம விக்ரம் சாரை வச்சு பண்ண போகிறாரு. ஒரு டெபியூ டைரக்டர் கூட ஒரு பெரிய ஸ்டார் படம் பண்ணுறது இது ஒன்றும் புதுசு இல்லைங்க. ஏன் அப்படின்னா 2002லேயே நம்ம சாமுராய் அப்படின்னு நம்ம விக்ரம் சார் ஒரு படம் பண்ணியிருப்பார். அதுவும் பார்த்தீங்கன்னா டெபியூ டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாலாஜி சக்திவேல் சார் தான். நம்ம பாலாஜி சக்திவேல் சாரோட ஒரு டைரக்ஷனும் அவரோட ஸ்க்ரீன் பிளேவும் அவரோட ரைட்டிங்கும் ரொம்ப பிடிச்சி அப்போவே பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த படமும் பண்ணலினாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு வந்து சான்ஸ் தரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு படத்தை கொடுத்துருப்பாங்க. சாமுராய் படம் எவ்வளோ பெரிய ஹிட்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த விஷயம் இப்போ ரீக்ரியேட் ஆக போகுது இந்த சியான் 63 படத்தில். பெரிய பெரிய ஹீரோஸ், பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் இவங்களோட பசங்களாம் இப்போ ஹீரோவாக படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ யார் நம்ம சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே புதுசாக லான்ச் ஆக போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் இருக்காரு இல்லையா, அவரோட பையன் ஹர்ஷவர்தன் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவாக லான்ச் ஆக போகிறாருங்க. யாரோட படத்தில் அப்படிங்கிறது தான் எக்ஸைட். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச லிங்குசாமி அவரோட படத்தில் வந்து இவர் ஹீரோவாக லான்ச் ஆக போகிறாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யார் அந்த படத்தில் ஹீரோயின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே நம்ம ஷாக் ஆயிடுவோம். நம்ம ருக்மிணி வசந்த் அவங்க தான் இந்த படத்துக்கு ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க. இந்த காம்போவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குல்ல. அதாவது டேரக்டராக லிங்குசாமி சார், ஆக்டிங்கில் டெபியூவாக நம்ம ஹர்ஷவர்தன், அண்ட் இந்த சைடு ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ருக்மிணி வசந்த். மேபி மியூசிக் வேணால் நம்ம வித்யாசாகரே கூட கண்டிப்பாக பண்ணலாங்க. ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருக்கார். அவரோட சாங்ஸ்லாம் நம்ம போய் கேட்டுகிட்டே வரோம் இல்லையா. இப்போ அவர் ஒரு சாங் பண்ணார்னா, இப்போ ஒரு படத்துக்கு அவர் மியூசிக் பண்ணார்னா எப்படி இருக்கும்? அவரோட பையனோட படம் வேலை. ஸோ கண்டிப்பாக இவர் வந்து மியூசிக் போடுறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. அண்ட் இதை விட எக்ஸைட்டிங்கான நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் ஸ்ரீலங்காவில் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஆகணும். அருண் மாதேஸ்வரனோட டைரக்ஷனில் நம்ம லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக லான்ச் ஆக போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துருச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்குங்க. இந்த படத்தில் யார் ஹீரோயினாக நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் ஒன்று கிடச்சிருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாமிகா கேபி அவங்க தான் இந்த படத்தில் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு பேராக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்குங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மாடலிங் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் சில சீரீஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ தமிழில் நடிக்க போகிற படம் தான் நம்ம அருண் மாதேஸ்வரனோட படம். அண்ட் ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை தகவல் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நெல்சனோட டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2ல் நடிச்சிட்டு வராருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் பற்றி நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் எந்த அளவுக்கு ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் 1 அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் சார், மோகன்லால் சார்,
சிவராஜ்குமார் சார் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப பேங்கராக இருக்கும். இப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குங்க. அதை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி, அதை உடைக்கிற மாதிரி இந்த பார்ட் 2 கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்பலாம். இப்போ அந்த படத்தை பற்றி நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருக்குங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாலையா அவர் வந்து இந்த படத்தில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மம்முட்டி கூட இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸ்லாம் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கிடைச்சிருக்குங்க. என்ன அப்படின்னா நம்ம சந்தானம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காமெடினா இந்த படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே இவர் வந்து இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணிடுவார். மேபி நெக்ஸ்ட் மந்த் வந்து அவர் ஜாயின் பண்ணலாம். இப்போ இருக்க ஷெடியூல், இப்போ இருக்க ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக அவர் வந்து ஜாயின் பண்ண போகிறாரு. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சந்தானம் வந்து காமெடினா பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக கூட மதகஜ ராஜா படம் ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. அந்த படம் அவர் காமெடினா இருக்கிறப்போ பண்ண படம். இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அவரோட காமெடியெல்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. அப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இவர் வந்து காமெடினாவே பண்ணியிருக்கலாம், இவர் வந்து காமெடி சூப்பராக பண்ணுறாரு, அந்த டைமில் எப்படி இருந்ததோ இப்போ பார்க்குறப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு டாக் வந்து இருந்தது. அண்ட் இப்போ இவர் ஜெயிலர் 2ல வந்து இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறப்போ நம்ம நெல்சனோட ஒரு ஃபன்னான விஷயம் நமக்கு தெரியும். அவரோட சேர்ந்து நம்ம சந்தானமோட டாக்லாம் எப்படி இருக்கும், அவரோட ஃபன்னான விஷயம்லாம் எப்படி இருக்கும், அண்ட் நம்ம ரஜினிகாந்த் அவர் கூட சேர்ந்து இவங்க என்ன மாதிரியான ஒரு கலாயெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கே நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம சந்தானம் சார், ரஜினிகாந்த் சார், அப்புறம் நெல்சன் இவங்களோட ஒரு கொலாபரேஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.